இருந்திருந்தேன்னா அவன் நடிச்சிருப்பம்மா. யார் முன்னாடியாவது என்ன மன்னிப்பு கேட்க விட்டுருப்பியாம்மா நீ? உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? முதல் தடவை பண்ணாத தப்புக்கு உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? அதுக்கு அந்த நாயி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாமா? அசிங்கமாயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. கேவலமாயிடுச்சு ரொம்ப. இது ஹாஸ்பிடல் சார். சாரி 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 சாரிம்மா சாரிம்மா நீங்கள் போங்க நீங்கள் போங்க. சாரி சாரி. அசிங்கமாயிடுச்சுமா. எப்படி விட்டு வந்தவன அங்கே பழந்திருக்க வேண்டாம் அவனை. டேய் யாரா விட்டா பிடிச்சிருந்து விட்டார். வரைய போகலாமா? அச்சி நிறுத்து. பேசுகிறான். பிரயோஜனமாக ஏதாவது பேசுங்கடா. நம்மகிட்ட இருக்கிறது அவன் மாமனார்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டால் கூட 2-3 ரூபாய்க்கு மேலே தேராது. வட்டிக்கு கடன் வாங்க போனோம்னா 1 கோடிக்கு மேலே ஒரு பய தரமாட்டான். மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிங்கடா. சித்தப்பா கொஞ்சம் இரு. அண்ணா பெருசாக படத்தை நல்லா ப்ரொடியூசர் கை மாற்றலாமாண்ணா? ஏன் அருள், இந்த டிவி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து முன்பணமாக எதுவும் வாங்க முடியாதா? அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது. இல்லைண்ணா இப்போ நம்மகிட்ட பணத்தெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து படத்தை வெளியிட்டு வேறு ப்ரொடியூசர் மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பான் அவன், கிழிப்பான், நல்லா நல்லா கிழிப்பான். முழுக்க காசை வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவனை மகனா? நாய் அவன், நாய், கேவலம் கேட்ட நாய். சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சிஸ்டர் சாரி சிஸ்டர். தயவு செஞ்சு கிளம்புங்க. சாரிங்க. சாரிம்மா ப்ளீஸ். சாரிம்மா.